அண்ணே வணக்கம்ண்ணே. இப்போ வந்து நம்ம வல்லாட்டு ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையை பத்தி சொல்லிருங்க. என்ன என்ன கிழமை ஆரம்பிச்சு, எப்போ வந்து சந்தை வந்து ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது, என்ன டயத்துல ஆரம்பிச்சு, இந்த சந்தையில வந்து என்னெல்லாம் வருது, அதை பத்தி சொல்லிருங்க. வணக்கண்ணே. நம்ம இந்த விளாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் புதன்கிழமை உண்டு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மணி வரைக்கும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாமே பெரிய பெரிய அந்த ஆடு. இங்கேயே நம்ம விளைச்சல் உங்களுக்கு தெரியும், விளையாடு மலை இருக்கு, பக்கத்துலேயே விளைச்சல்லாம் இருக்கு. சரிதானா? இப்போதைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வந்துருக்கு. அடுத்து குதிரெல்லாம் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சந்தை ஆரம்பிச்சு எத்தனை தேதி ஆரம்பிச்சு? போன வாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ஆரம்பிச்சு. அதுல இருந்து நம்ம சந்தை ஆரம்பிச்சு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2வது வாரம். இனிமேல் தொடர்ந்து வாரம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் காலைல ஆட்டு பச்சை சந்தை நடக்குன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி சந்தை இருக்கு. காய்கறி சந்தை இருக்கு. நம்ம ஈவினிங் நம்ம காலையில வந்து சந்தை வந்து ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் உண்டு. இது வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி. ஆமா எல்லாமே அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். சரிண்ணே. அடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நீங்க இதோட வரலாம். வந்து நம்ம கேமரால எல்லாமே செட் பண்ணி வச்சதுனால சாயந்தரம் ஒரு 5 to நைட்டு 10 வரைக்கும் காய்கறி சந்தை. அது பார்த்தா காய்கறி மட்டும் இல்ல, எல்லாமே இனிப்பு பலகாரம், அப்புறம் உங்களுக்கு அதுல ஸ்வீட்டு, இந்த மீன் கடை, கருவாடு, கடலை, வேர்க்கடலை எல்லாமே உண்டு உங்களுக்கு. அது மாதிரி இந்த கலர் மீன் பார்த்தா பாக்கெட் போட்டு வெளியூர்ல இருந்து எடுத்து போட்டு விற்க அந்த வியாபாரம் பண்ணுது. ஸோ அதனால நீங்க அதுக்குன்னு வாங்க, இதுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாருமே வந்து நல்லா வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ வியாபாரம் இன்னைக்கு நல்ல கூட்டம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வல்லாடு வந்து எந்த மாவட்டம்? தூத்துக்குடி எந்த மாவட்டம்? ஆமாண்ணா, இது வந்து நம்ம வல்லாடு வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போற பைபாஸ்ல சந்தை உங்களுக்கு இருக்கு. இந்த சந்தை வந்து நம்ம வல்லாட்டு சந்தை வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா பைபாஸ் பக்கத்துல. நம்ம பைபாஸ் நம்ம தூத்துக்குடிக்கும் நம்ம திருநெல்வேலிக்கு போற பைபாஸ்ல ஊர் வந்து வல்லாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரண்டம் பக்கத்துல தான் வல்லாடு. உங்களுக்கு கேடிசன் பக்கத்துல. இப்ப கேடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் தானே உங்களுக்கு. அதனால இந்த சரௌண்டிங் ஸ்ரீரண்டம் பக்கத்துல அங்க எல்லாமே பக்கத்துல சிவலபுரி அந்த சரௌண்டிங்கும் வரலாம். எந்த வழியா வந்தாலும் நீங்க வல்லாடு தாண்டி தான் போகணும். அதே மாதிரி பைபாஸ் இதே தான். ஏன்னா நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாய் வாங்கிருக்கீங்க. கிடாய் எத்தனை பல்லு கிடாய்? அது இது 2 பல்லு தான். 2 பல்லு கிடாய். இது எப்படி வீட்டு வளர்ப்புக்கா இல்ல? வீட்டு வளர்ப்புக்கு தான் வாங்கினேன். வீட்டு வளர்ப்பு வல்லாடு சந்தை ரொம்ப ஃபேமஸ்னாங்க. சரிண்ணே. அதனால சரி வருமானு வந்தோம். வாங்கிருக்கீங்க 2 பல்லு கிடாய் வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிருக்கீங்க. இது நேரம்னா அது என்னது? புள்ள பொரு சொல்லுவாங்க. புள்ள போரு. ஆமா. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? என்ன 12,000 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொல்லிருக்காங்க. 12,000 வாங்கணும். 12,000 வாங்கிருக்கீங்க. 15 ரூபா சொல்லி 3 ரூபா கம்மி. நேரம் நல்லா இருக்கு, அதனால ஆசைப்பட்டு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு போகுது என்ன? ஆமா, வீட்டு வளர்ப்பு. ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. சுத்த கருப்பு கடாய் வாங்கிருக்கீங்க. கடாய்க்கு பல்லு போட்டுச்சானே? பல்லு போடல கடாய்க்கு. இது வீட்டு வளர்ப்பக்கா இல்ல சுத்த கருப்பு? வீட்டு வளர்ப்பக்கா இல்ல கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? மொட்டை மாதிரி கிடக்குன்னு அதுக்காண்டி கிடாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. சுத்த கருப்பு கடாய் வாங்கிட்டு போறீங்க. பல்லு போடாத கிடாய். ரேட் என்ன ரேட்டுல வாங்கினீங்க? 12,500 வாங்கினீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க? 15 சொன்னாங்க. 15 சொல்லி 12,500 வாங்கி 2,500 கம்மி வாங்கிருக்கீங்க. ரேட் எப்படி பரவாயில்ல? ரேட்டு தானே? ரேட்டு பரவாயில்ல. வல்லாட்டு சந்தையில இப்போ 2வது வாரம் சந்தையா? அது 2வது வாரம் சந்தை. ரேட்டு பரவாயில்ல. கருப்பு கடாய் வாங்கிட்டு போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வல்லநாடு ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து விற்பனைக்கு, நாட்டுக்கோழிகள் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ வந்து 2வது வார சந்தை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வணக்கம்னே, நீங்கள் தான் நாட்டுக்கோழி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். அந்த கோழி பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு எப்படி கொடுக்குறீங்க? இடக்கணக்கில் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிலோ இட கணக்குனா கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபாண்ணே. ஆமாம். சரி, இப்போ இந்த 4 கோழி வச்சிருக்கீங்களா? இது 4 விட குஞ்சுன்னா 1300. 4 சேர்த்து விட குஞ்சு 1300. இந்த மாதிரி கோழியில் என்ன ரேட்டுண்ணா? இது வந்து 1 700 ரூபா. ஒரு கோழி 700. ஒன்று வந்து 700 ரூபா. எப்படி இடக்கணக்கில் இல்லை ஒரு இது பீஸ் ரேட்டுனா 700. சரிண்ணே. இட கணக்குனா கிலோ 600. கிலோ 600. வல்லாட்டு ஆட்டு சந்தையில வந்து கோழிகள் நாட்டுக்கோழிகள் வந்து விற்பனைக்கு வருது. அவங்ககிட்ட வந்து மொத்தமா அவங்க யாரும் கால் பண்ணி கேட்டாலும் நீங்க மொத்தமா எவ்வளவு நாளும் எத்தனை கோழி எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம். அப்ப அதை பத்தி நம்ம அப்படியே ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க. 86 10 22 62 00. வந்து வல்லாட்டு பக்கத்துல உங்கள்கிட்ட யாரும் நாட்டுக்கோழி வேணும்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டு கிடைக்குனாலும் வணக்கம்ண்ணே. இப்போ வல்லாட்டு ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம்ண்ணே. குட்டியில 2 குட்டியிலும் விலைக்கு வாங்கிருக்கீங்களா? ஆமா. கிடாய் மாதிரி கிடாயா பொம்மரியானது? ரெண்டுமே கிடாய் மாதிரி. இது எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்பு வாங்கி போறீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிஞ்சது? ரெண்டும் 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 12,500. 12,500 முடிச்சு. ரேட்டு எப்படி பரவாயில்ல ரேட்டு தானே? பரவாயில்ல ரேட்டு தான். வீட்டுக்கு வந்து ஆசைப்பட்டியா வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. வல்லாட்டு ஆட்டு சந்தைக்கு வந்து ஒரு கிடாயி 2 ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. கிடாய்க்கு வந்து பல்லு எத்தனை பல்லுண்ணே?
பல்லு 4 பல்லு. 4 பல்லு. ஆட்டுக்கு ஆட்டுக்கு வந்து 6 பல்லு. ஆட்டுக்கு 6 பல்லு. 3 விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி கேள்வி இருந்துச்சானே? ஆமா கேள்வி இருக்கு. கேள்வி இருந்துச்சு. என்ன ரேட்டுக்கு வந்து என்ன ரேட்டு சொன்னீங்க? நான் 21 ரூபா 19 ரூபா கேள்வி. 19 ரூபாய் கேள்வி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் வந்தா கொடுத்துடலாம். ஆமா. 3 வச்சு 3 வளர்ப்புல வீட்டு வளர்ப்பு தானே? ஓ கை வளர்ப்பு. கை வளர்ப்பு தான். இது வியாபாரி தானா? ஆமா வியாபாரி. வியாபாரி. எப்படி நீங்க வல்லாண்டு சந்தைக்கு வந்து ரெகுலரா வரக்கூடிய ஆடு கொண்டு வருவீங்க? எல்லா சந்தைக்கு வருவேன். எல்லா சந்தைக்கு வருவீங்க. இப்போ வல்லாண்டு சந்தைக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ உங்க நம்பர் எப்படி சொல்லிருங்கண்ணே? 96 98 99 65 31. இப்போ உங்ககிட்ட வந்து கோயிலுக்குனாலும் சரி வீட்டுக்குனாலும் சரி எந்த மாதிரி என்ன கலர்ல என்ன கலர்னா கொடுக்கும் கொடுத்துடலாம். ஐயா குட்டி வந்து விலைக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா அது? இது 6 மாதம் 6 மாதம் 6 மாச குட்டி என்னையா? இது வீட்டு வளர்ப்புக்கு போதும். ஆமா. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. வல்லாண்டு சந்தையில இருந்து ஒரு 6 மாச குட்டி வந்து வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன ரேட்டியா சொன்னாங்க? ரேட்டு 6000 சொன்னாங்க. ரேட்டு வந்து 6000 சொன்னாங்க. இந்த குட்டி 6 மாச குட்டி வந்து ரேட்டு வந்து 6000 சொன்னாங்க. நீங்க முடிச்சது லாஸ்ட் முடிச்சு என்ன ரேட்டியா? முடிஞ்சு 5000. 5000 முடிச்சிருக்கேன். 1000 ரூபாய் கம்மி பண்ணி 5000 ரூபாய்க்கு இந்த குட்டியை முடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. ரேட் எப்படியா? பரவாயில்லையா? இது பரவாயில்ல. பரவாயில்ல. இல்ல கிடாயா ஆடாது. கிடாயி இது வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறேன் எப்படின்னு கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. இப்போ வளர்த்து கொஞ்சம் வீட்டு வளர்த்து 7500 ரூபா சொன்னாரு. 6700க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டினா அது? 4 மாச குட்டி. சரி செங்கடாயி. ரேட் எப்படி? பரவாயில்லையாண்ணே? வல்லாண்டு ஆடு சந்தை இந்த ரேட் பரவாயில்லையா? நியாயமான ரேட்டு தான். இது எப்படி ரெண்டு நாட்டுக்கோழி வாங்கிருக்கீங்க? என்ன ரேட்டு சொன்னாங்க? 1000 ரூபா. 2 கோழியா சேவலா? அது ஒரு சேவை ஒரு கோழி 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட்டு பரவாயில்லையாம்மா அது? இது என்னம்மா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தானே அது? குப்பை கோழி நாட்டுக்கோழி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டுல இருந்து பேசுறோம். நம்ம 11ஆம் தேதியில இருந்து சந்தை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தை வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். ஆடு மாடு வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த சந்தைக்கு எல்லாரும் கொஞ்சம் ஆதரவு தரணும். ஆமா, இதான் மக்களுடைய வேண்டுகோள். இன்னும் சந்தை அதிகரிச்சா மக்களுக்கு பூரா வல்லநாட்டை சுத்தி வீட்டுல பல கிராமங்கள் இருக்கு. பூராத்துக்கும் ஒரு பயனளிக்கும் விதமாக இந்த சந்தை ஆரம்பிச்சிருக்கு. சந்தை ஆரம்பிச்சு ஒரு வாரம் 2 வாரம் நடந்துட்டு இது 2வது வாரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தையில என்ன இதெல்லாம் வருதுண்ணே? சந்தையில வந்து ஆடு மாடு கோழி நைட்டு வந்து காய்கறிகள் பூரா நம்ம மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த சந்தை நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கு வல்லநாட்டு மக்களுக்கு. இந்த சந்தையில வந்து காலையில வந்து ஆடு மாடு இந்த மாதிரி கோழி, காலையில வந்து ஆடு மாடு கோழி, அடுத்து வந்து மாடு வரைக்கும் எல்லாம் இருக்கு. நைட்டு வந்து காய்கறிகள் மக்களுக்கு வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும், பழங்கள் காய்கறிகள், அடுத்து வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் நைட்டு இருக்கு. இந்த சந்தை வந்து காலைல 6 மணிக்கு எத்தனை மணிக்கு முடியும்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த சந்தை வந்து காலையில 6 மணி முதல் 11 மணி வரைக்கும் இந்த சந்தை ஆடு மாடு சந்தை இருக்கு. அதாவது ஆடுகள் மாடு வரதை பொறுத்து சந்தை சீக்கிரம் முடியுதா இல்ல கொஞ்சம் இது வந்து இன்னையோட 2வது வாரம் இருக்கு. இது வந்து ஆடு மாடுகளுடைய வரத்துகளை பொறுத்து இந்த சந்தை வந்து இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். வியாபாரிகள் பூராமே நம்ம சந்தைக்கு கொஞ்சம் ஆதரவு தந்து நம்ம மக்களுக்கு பூரா கொஞ்சம் அந்த சந்தையை கொஞ்சம் ஊக்குவிக்கணும்னு நான் என்னுடைய வேண்டுகோள்.